அட என்னப்பா இது சங்கரன் கோயில்ல இருக்கிற இந்த சுல்தான் பிரியாணி அப்படிங்கிற கடை 100 வருஷமா இருக்கா? ஆமாங்க, இந்த விஷயம் கேள்விப்பட்டு நேரா இந்த கடையில இருந்து சாப்பிட்டு பாத்துருவோம்னு வந்துட்டேன். கடைக்கு உள்ள போனா 100 வருஷமா ஒரே கடையில தான் வச்சிருக்காங்க போல. ஏன்னா அவ்வளவு பழசா இருக்கு. இந்த கல்யாண மண்டபம்லாம் கோயில் ஒட்டின மாதிரி இருக்கும்ல பழசா, அதுல போய் உட்காந்து சாப்பிட்டா என்ன ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. என்னதான் கடை பழைய லுக்ல இருந்தாலும் ரேட் எவ்வளவு தெரியுமா? ஒரு மட்டன் பிரியாணி வந்து 360 ரூபாய் அந்த கடையில. இதே சிட்டில இருந்தா கூட 320 ரூபாய்க்கு நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனா சங்கரன் கோயில்ல இந்த கடையில எவ்வளவு கூட்டம் பாருங்களேன். இந்த வழியில கிராஸ் பண்றவங்க எல்லாமே லஞ்ச் டைம்க்கு இந்த கடைக்கு வந்துடுறாங்க. நல்லவேளை கரெக்டான இடத்துல பொடிச்சு நின்னுட்டு இருந்தேன். நம்மளுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லி அந்த சேர்ல உட்காந்தாச்சு. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்துருங்க அப்படின்னா சுட சுட அவங்களோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வந்து இலையில போட்டாங்க. சரி சைட் டிஷ்க்கு உங்க கடையில வந்தாங்க ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்டா மட்டன் சுக்கா ஒன்று இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி அதையும் ஒரு பிளேட் எடுத்துருவாங்க அப்படின்னா அதோட ரேட்டு 140 ரூபா போல. மட்டன் சுக்காவை பாருங்க, நல்லா கலரா சூப்பரா இருக்குல்ல. சரி வயிறு வேற கப கபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருது. சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுருவோமா? சரி ஃபர்ஸ்ட் அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்டு போப்போம்னு சொல்லிட்டு பிரியாணி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்த பாருங்க, எனக்கு ஒரே டிசப்பாயின்மெண்டா போயிடுச்சு. ஏன்னா கார சாகமா சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு இல்லையா, அதுக்குன்னு பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. இங்க வந்து செட்டிலான பிளேவர் தான். நல்ல வேலை தொட்டுக்கைக்கு மட்டன் சுக்கா வாங்கியிருந்தேன். அதை எடுத்து பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க, இதுதான் கொஞ்சம் காரசாரமா நல்லா இருந்துச்சு. இந்த பிரியாணி யாருக்கு பிடிக்கும்னா காரம் கம்மியா பிளேவர் கம்மியா சாப்பிடுவாங்களே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா மட்டன் பீஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா நிறைய போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனா காரசாரமா சாப்பிடணும்னா இங்க வந்துடாதீங்க, வேற எங்கேயாச்சும் போயிடலாம். நானே கேமராமேனு டிரைவர் 3 பேரும் ஹாஃப் பிரியாணி சாப்பிட்டோம். 910 ரூபாய் கிட்ட பில்லு வந்துச்சு. உங்க ஊர்ல இந்த மாதிரி பழமையான கடலாம் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.